நீங்கள் எந்த மலைக்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. டூ அண்ட் டூ நாட், அது சீனாய் மலையில் இருக்கிறது. டன் கல்வாரி. தேவனுடைய தயவு தான் உன்னை ரிப்பெண்டன்ஸுக்கு, மனம் திரும்புதலுக்கு உன்னை கைட் பண்ணி கூட்டிட்டு போகலாம். தேவனுடைய குணாதிசயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது என்ன நடக்கிறது? விசுவாசம் பெருகிறது. இப்ப வைராக்கியத்தை பத்தி ஏன் பேசுறேன்னு சொல்ல வரேன். தேவனுடைய கேரக்டர் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஃபெய்த் கூடிரும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றால் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் சொன்னான், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அந்த அறிவு எனக்கு இருக்கிறனால எனக்கு அவர் மேல விசுவாசம். தேவனுடைய சமூகத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். காட்ஸ் பிரசன்ஸ்ன்றது தேவனுடைய ஆலயம் என்பது ஓகே, பக்தர்கள் கடவுளை தரிசிக்க வருகிற இடம் அல்ல, தகப்பன் பிள்ளையை வந்து பார்க்கும்படி கடந்து வருகிற ஒரு ஸ்தலம். ஸோ இங்கே வந்து the dominant thing is love of God. தேவனுடைய அன்பில் அவரோடு கலந்து அவரோடு உறவாடும்படி நாம் வந்திருக்கிறோம். ஆலயம் என்பது அப்பாவை பார்க்குற இடம் அல்லது தகப்பன் தன் பிள்ளைகளை காண வருகிற இடம். ஆமென். the office of heaven. ஆமென். பரலோகத்துடைய அலுவலகம். யூதர்கள் சொல்வாங்க, பரலோகமும் வானமும் பூமியும் சந்திக்கிற இடம் சபையாம். கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். வானமும் பூமியும் சந்திக்கிற இடம், அந்த இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஆமென். இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் அவரோடு உறவாடி கொண்டு இருக்க முடியும். You can enjoy the presence of God. நீங்கள் மனதில் அவரோடு பேச வேண்டும். முன்னாடி இருக்கிறவர் எப்பெல்லாம் கேப் விடுறாரோ அதெல்லாம் உங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் தனித்தனியாக இடைபெறாரு கர்த்தர் உங்கள்கிட்ட. முன்னாடி இருக்கிறவர் பேசும்போது மொத்தமாக இடைபெறாரு. அவர் அமைதியாயிட்டார்னா தனித்தனியாக பேசுகிறார். அந்த தனித்தனியாக பேசுகிற நேரத்தில் நீங்கள் தவற விட்டுறக்கூடாது. அந்த நேரம் உங்களுக்கென்று தனிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் தனிப்பட்ட அற்புதங்களையும் தேவன் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் போது ஒரு ஃபினிஷ்டு மைண்ட் செட் அதில் அமர்ந்திருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கும் போது ஒரு முடிக்கப்பட்ட கம்ப்ளீட்டான ஒரு வேர்ல்டுக்குள்ளே இருக்கிறீங்க. இங்கே மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொரு நபரும் ஒரு கம்ப்ளீட் ஆன ஒரு வேர்ல்டுக்குள்ளே இருக்கிறீங்க. அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. ஒரு ஃபினிஷ்டு மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு கம்ப்ளீட் வேர்ல்டுக்குள்ளே இருக்கிறீங்க. இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் இல்லை, நீங்கள் வேறொரு உலகத்தில் இருக்கிறீர்கள். அந்த உலகத்தில் உங்களுக்காக எல்லாம் ஏற்கனவே முடிக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு சொன்ன ஒரு மிகப்பெரிய வார்த்தை மிகச் சாதாரணமாக சபைகள் மறந்து விட்டது. அது என்னவென்றால், இட் இஸ் டன், இட் இஸ் ஃபினிஷ்ட். எல்லாம் முடிந்தது என்று சொன்னபோது அவர் அங்கே யூதர்கள் சிலுவையில் அறைவதை பற்றி பேசவில்லை. மனு குலத்திற்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நான் எங்கே செய்து முடித்தேன். மிக ஆழமான அர்த்தமுடைய வார்த்தை, இட் இஸ் டன். என் அருமையான தேவ பிள்ளைகளை மறந்து விடாதீர்கள். எல்லா மதத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் 2 எழுத்து தான் வித்தியாசம். எல்லா மதங்களும் டூ என்று சொல்லுகிறது, கிறிஸ்தவ மாத்திரம் டன் என்று சொல்லுகிறது. ஆமென். 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 We are under done deal. We are under finished work. நாம் முடிக்கப்பட்ட வேலைக்கு கீழாக இருக்கிறோம். அதை மட்டும் நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா கிருபையின் பூரண அந்த சற்குணத்தை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பித்துவிட்டீர்கள். இல்லாட்டி நீங்களும் ஒரு சராசரி
கிறிஸ்தவன் தாங்க. சிலுவையிலே முடிக்கப்பட்ட அந்த மனநிலை, ஐ ஆம் ஆல்ரெடி ஃபர்கிவன், நான் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆமென். நான் இங்கே மன்னிக்கப்பட்டவனாய் தான் வந்திருக்கிறேன். ரத்தம் தெளிக்கப்படுகிற இடத்திற்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம். நீங்கள் பாவத்தோடு உறங்கினாலும் பரிசுத்தத்தோடு தான் எழுந்திருக்க முடியும். காரணம், உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற ஒரு இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். Sanctifying is a spontaneous work. அது தானாக உங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம். அதை மறந்துடவே கூடாது. ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது இத்தகைய மனநிலையுடையவர்களாக எழுந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நான் கழுவப்பட்டவனாக எழுந்திருக்கிறேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டவனாக எழுந்திருக்கிறேன். நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். நான் பரிசுத்தமாவதற்காய் ஜெபிக்க போகவில்லை, நான் பரிசுத்தமானதினால் ஜெபிக்க போகிறேன். வரலையா? வரணும். அது வந்தாதான் கிரேஸ்ன்றதுக்கு மீனிங்கு. அதுதாங்க கிரேஸு. என்ஜாயிங் த ஃபினிஷ்டு ஒர்க். உங்கள் புத்திக்கு எட்டாததாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா அவருடைய அன்பு அறிவுக்கு எட்டாதது. நீங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் கழுவப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அது நீங்கள் அல்ல, எது உண்மையோ அதுதான் நீங்கள். நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். அதற்கான மிகப்பெரிய கிரயத்தை சிலுவையிலே இயேசு உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீங்க என்கிற எண்ணம் உங்களை பாவத்துக்குள்ளே தள்ளுமா? நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்கன்ற எண்ணம் உங்களை பாவத்துக்குள்ளே தள்ளுமா? சொல்லுங்க சார். வியாதியிலேருந்து மீண்டவன் மறுபடியும் வியாதிப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமா? வியாதியிலே இருக்கிறவன் வியாதியில் அதிகமாக பெறுகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா? வியாதியில் இருக்கிறவன். நீ பாவி என்று சொல்லுகிற இடத்தில் மக்கள் இன்னும் பாவத்துக்குள்ளாகிறார்கள். ஆனால் வேதம் உங்களை நீதிமான் என்று சொல்லுகிறபடினால் அப்போ அவருடைய அன்பை பற்றியே பேசினா போதுமா? அவருடைய கோபத்தை பற்றி பேச வேண்டாமா? தண்டனையை பற்றி பேச வேண்டாமா? சார், தண்டனையை பற்றி பேசினா தானே சார் மனம் திரும்புவாங்க. இதை ஒத்துக்கிறவங்களும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க. தண்டனையை பற்றி பேசினால்தான் மனம் திரும்புவார்கள் என்கிற எண்ணம் தான் எனக்கும் இருந்தது, ரோமர் 2:4 படிக்கும் வரைக்கும். ஆனால் 2:4 என்ன சொல்லுது? தண்டனையினால் மனிதன் மனம் திரும்புவதில்லை. வாசிப்போம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். ஹலோ, நீங்கள் குணப்படுவதற்கு ஆங்கிலத்தில் இருக்கு, மிக அழகாக இருக்கிறது. 2:4. God's kindness leads you towards repentance. God's kindness, தேவனுடைய தயவு தான் உன்னை ரிப்பெண்டன்ஸுக்கு, மனம் திரும்புதலுக்கு உன்னை கைட் பண்ணி கூட்டிட்டு போகலாம். இருக்கீங்களா? ஆமென். தேவனுடைய கோபம் உங்களை மனம் திரும்புவதற்கு கொண்டு செல்லுகிறது என்று வேதம் சொல்லவில்லை. தேவனுடைய தயவு தான் உங்களை மனம் திரும்ப ஏவுகிறது. அங்க லீட் பண்ணுதுன்னு ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழ் அழகா இருக்கு, ஏவுகிறது. போ போ போ, மனம் திரும்பு, போ போன்னு சொல்லி எது தள்ளுதான்? அவரோட அன்பு, அவரோட தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. நான் இப்பொழுது உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். தண்டனை குறித்து பேசுகிற இடங்களிலே மனம் திரும்புதல் அதிகம் நடக்குமா? தயவை குறித்து பேசுகிற இடத்தில் மனம் திரும்புதல் அதிகம் நடக்குமா? According to the word of God, வேத வசனத்தின்படி எங்கே மனம் திரும்புதல் நடக்கும் என்றால், அவருடைய தயவை பற்றி பேசுகிற இடத்தில். அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், இவைகள் என்ன செய்கிறது? நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்பதை அறியாமல் கோபத்தை பேசுன்னு சொல்றியே. கோபத்தை பேசணும், தேவ கோபத்தை பேசுறோம். ஆனா கோபம் எங்க வருது? நம்ம மேல வரல, எதிரிகள் மீது வருகிறது. இட்லி கேட்டவனுக்கு இட்லி வை, பொங்கல் கேட்டவனுக்கு பொங்கல் வை. இட்லி கேட்டவனுக்கு பொங்கல் வைக்காத. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறோம், தேவ தயவுக்குள் வந்திருக்கிறோம். ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார் பிரதர். ஆவியானவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அழகா இருக்கு வசனம்.
அப்ப நீங்க இயேசு தெளிவாய் சொன்னார், நீங்கள் உலகத்திற்குரியவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ தயவு நம்மை குணப்படும்படி ஏவுகிறது. பாவத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறவனுக்கு தயவை பேசுங்க, அவன் குணப்படணும்னு மனசுல ஏவப்படுவான். சபை மிகப்பெரிய வஞ்சகத்துக்குள் கடந்து சென்றது. தேவன் மறுபடியும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி நம்முடைய கண்களை திறந்து ஜனங்களை குணப்படுவதற்கு நேராய் திருப்புகிறார். அவருடைய தேவ தயவு நம்மை குணப்படும்படி ஏவுகிறது என்று அறியாமல், அதை தெரியாம அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை, இவைகளுடைய வல்லமையை, இவைகளுடைய ரிச்னஸை நீ அசட்டையா எண்ணலாமா? அன்பாவா பேசிக்கிட்டு இருந்தா திருந்து வாங்கலாங்க அப்படின்னா அந்த அன்போட பவர் தெரியல அவனுக்கு. அது அசட்டையா பேசுறான். அது தாண்டா ஒருத்தனை திருத்தும். வருஷம் ஃபுல்லா பாஸ்ட் கத்திக்கிட்டு இருக்கிறாரு. நான் கேட்குறேன், போன வாரம் கொடுத்த சவுண்டில் மக்கள் திருந்தி இருந்தா இந்த வாரம் சவுண்டு வந்திருக்க கூடாது. ஆனால் இந்த வாரமும் வருதே, அப்போ திருந்தலன்னு அர்த்தம். அடுத்த வாரமும் வருதே, அப்போ திருந்தலன்னு அர்த்தம். அப்போ தொடர்ந்து 53 வாரம் சவுண்டு வந்துகிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? 5 நாள் உபவாசம் இருந்தாங்க, அடுத்து 7 நாள், அடுத்து 12 நாள், அடுத்து 40 நாள், இப்படி போயிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் குழியை தோண்டிக்கிட்டே இருக்கான்னா அர்த்தம்னா என்ன அர்த்தம்? புதையலை இன்னும் கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். சார் போரை இறக்கிக்கிட்டே இருக்கிறீங்க, 2 நாள் உபவாசம் 40 நாள் ஆச்சு, அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு வரைக்கும் தண்ணி வரலன்னு அர்த்தம். அதை ஒத்துக்க. ஆமா, நீங்க உபவாசத்தின் மேல் உபவாசம், ஜபத்தின் மீது ஜபம், தியாகத்தின் மீது தியாகம். தேவ தயவு, கை தட்டுங்க. அவர் மகிமையை அவருக்கு கொடுங்கள், நீங்கள் எடுக்க முயற்சி எடுக்காதிருங்கள். என்னுடைய வலிமையினாலே, என்னுடைய தியாகத்தினாலே கர்த்தர் என் மீது அன்பாய் இருப்பார் என்று சொல்லுவீர்கள் என்றால் அவர் மகிமையை நீங்க எடுக்கிறீங்க. ஆனானப்பட்ட மோசேவே வெளியே நில்றான்ட்டு போயிட்டாரு. அரேபிய குதிரையே அடிமையை உட்கார்ந்துருக்கு. கோவேறு கழுதைகள் எல்லாம் நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஆமென். இதுதான் லாவோட முடிவு. 40 வருஷம் எகிப்திலே பயிற்சி செய்தான். 40 வருஷம். அதுக்கப்புறம் மாமனார் வீட்டில் அவன் கற்றுக்கொண்டான். அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்தில் 120 வருஷம் ட்ரைன்டு ஸ்டூடெண்ட். கடைசி டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டான். கேஷுவலாக விட்டுட்டு உள்ள போயிட்டாங்க. அந்த பாதையை, நியாயப்பிரமாண பாதையை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்காதிருங்கள். ஆமென் சொல்லுவோம். நாம் சீனாய் மலைக்கு வரவில்லை சட்டங்களை பேசுவதற்கு, நாம் கல்வாரி மலைக்கு வந்திருக்கிறோம் கிருபையை பேசுவதற்கு. நீங்கள் எந்த மலைக்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. டூ அண்ட் டூ நாட், அது சீனாய் மலையில் இருக்கிறது. டன் கல்வாரி மலை. இதை செய், இதை செய்யாதே என்கிற சப்தம் சீனாய் மலையில் வந்தது. உனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்கிற சப்தம் கல்வாரி மலையில் வந்தது. உங்க மனசு எப்பவுமே எனக்காக தேவன் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார். அச்சா, எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார். பாவத்துக்கு தக்க பரிகாரத்தையும் செஞ்சிருக்கிறார். ஆகையால் நான் அவருக்குள் களி கூறுகிறேன். இந்த மனநிலை கிருபையின் பூரண சற்குணத்தை அனுபவிக்கும்படி செய்கிறது. நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாயிருக்கிறேன், நான் சிலுவையில் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டு விட்டேன், நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். இதுதான் இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இங்கதான் மனுஷன் வாழணும்னு தேவன் விரும்பினார். இப்பேற்பட்ட மனநிலையில் பூமியில் வாழ ஆரம்பித்தால் அதுதான் பரலோகம். அதுதான் பரலோகம். அந்த பரலோகத்தில் வாழ்கிற அந்த வாழ்க்கையை தான் இங்கே தேவன் கொண்டு வந்தார். ஸோ தயவு செய்து கிருபையை அனுபவியுங்கள். என்ஜாய் த கிரேஸ்.
தேவ தயவுல இருக்க இருக்க உங்க மனசு இன்னும் குணப்படணும், இன்னும் குணப்படணும், இன்னும் குணப்படணும்னு அவங்களை ஏவும். எவன் மன்னிக்கப்பட்டானோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். மறந்துடாதீங்க. ஒருத்தர் ரொம்ப நல்லவர், ரொம்ப சாக்ரிஃபைஸியலாக வாழ்ந்திருக்கிறாரு 40 வருஷம். அவர் கடவுள் அதிகமாக அன்பு கூறுவாரா? அல்லது பாவமாக வாழ்ந்து பாவம் மன்னிக்கப்பட்டு வந்து நிற்கிறார் ஒருத்தர். 2 பேர் மேலே கடவுள் எவ்வளோ அன்பாக இருக்கான்றது அப்புறம் பேசுவோம். 2 பேரில் எவன் கடவுள் மேலே அன்பாக இருப்பான்? எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகம் அன்பு கூறுவான். கேட்க 2 பேரில் யாருப்பா அதிகம் அன்பா இருப்பா? சொல்றான் அந்த வீட்டில் இருந்தவன், எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிகம் அன்பு கூறுவான். சரியாய் சொன்னான். என்ன சபாஸ் மாப்பிள்ளை, என்ன சரியா சொல்லடா நீ, அதுதான் உண்மை. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், அதிகமாய் அன்பு கூறுவோம். ஆகவே ஆலயத்திற்கு வரும்போது நீங்கள் நம்ம பக்தர்களாய் வரவில்லை, பிள்ளைகளாய் வருகிறோம். ஆகவே அந்த மனநிலையோடு அமர்ந்திருங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் தலையில் கை வச்சு கர்த்தர் ஆசீர்வதித்து தான் இன்னைக்கு அனுப்புவார். அற்புதங்களோடு ஆசீர்வாதங்கள் கடந்து செல்வீர்கள். ஏன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தினால இருக்க முடியாது? எதிர்பாருங்கள். பல வருடங்களாய் நடக்காதது இன்றைக்கு நடக்கும். ஆமாம். 38 வருஷம் வியாதியாக இருந்தவனை பார்த்துக்கிட்டா நீ சோமான்னு விரும்புறியான்னு. அது நினைச்சல 38 வருஷம் நடக்காத என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு தான் நடக்க போகுது. ஆமாம். பல வருடங்கள் நடக்காத அற்புதங்கள் நீங்கள் நினைக்காத ஒரு நாளில் நடந்துவிடும். ஆமென். அன்எக்ஸ்பெக்டட். ஆமென். எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் மிராக்கிள்ஸ். ஆமென். எதிர்பாராத அற்புதங்களை எதிர்பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அன்புக்குரியவர்களே, ஏன் தேவனுடைய வைராக்கியத்தை குறித்து பேசுகிறோம்? வேதம் சொல்கிறது தேவனுக்கு பலவிதமான குணாதிசயங்கள் இருக்கிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், சமாரிய ஸ்திரியை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன்னோடு கூட பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவரும் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அந்த வார்த்தையை வாசிப்போம். ஆமென். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஹல்லேலூயா. சோ நீயே கேட்டிருப்ப, அவரும் கொடுத்திருப்பார். நல்லா கவனிங்க. உங்க வீட்டுக்கு போன உடனே உங்க தம்பியோ அண்ணனோ வீட்டில் நுழையும் போது உட்காந்து பாயாசம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், இல்லை அல்வா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். நுழைஞ்ச உடனே அதை பார்த்த உடனே அடுத்த வார்த்தை உங்களுக்கு என்ன வரும்? ஏன் பாயாசத்தை எங்கே, எனக்கு கொடுத்த அல்வாவை எங்கே? ஏன் அப்படி தைரியமாக நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டு வாங்கி சாப்பிட்றீங்க. இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிருக்கீங்க, அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையன் கொய்யாப்பழத்தை கடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அவனை பார்த்த உடனே டக்குன்னு என் வீட்டில் இருக்க போய் ஏன் கொய்யாப்பழத்தை கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன் கேட்க மாட்டீங்க? அது வேற வீடு. அவருக்கு உங்களுக்கு இடையில என்ன இருக்கு? ஒரு கேப் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால கேட்க மாட்டேன். ஆனால் வீட்டில் வந்து கேட்குறேன். ஏன்னா இங்கே ஒரு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் என் தாயை நான் அறிந்திருக்கிறேன், என் தகப்பனை நான் அறிந்திருக்கிறேன், எங்களுக்குள்ள இருக்க உறவு நல்லா இருக்கிறனால தாராளமாக வாயை திறந்து கேட்குறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்ன சொல்ல வர்றார் ஏசுனார் இங்கே? அந்த சமாரிய ஸ்திரியை பற்றி என்ன நீ நல்லா புரிஞ்சிருந்தா இப்படி தூரமாக நிற்க மாட்டோமா? ஏன்ட்ட நீ ஃப்ரீயாக கேட்டிருப்ப. நீங்கள் ஃப்ரீயாக கேட்கணும்னா அவரை நல்லா புரிஞ்சிருக்கணும். நீ இன்னொரு வீட்டில் வந்த மாதிரி வந்து அப்படி நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். அவர் சொன்னால் நீ என்னை நல்லா புரிஞ்சிருந்தா நீ கேட்டிருப்ப. நீ ஒரு பாவி நீ நினச்சிருக்கவே மாட்ட. ஏன்னா என்ன நீ தெரிஞ்சிருந்தா பாவிகளின் சிநேகிதன் நான் என்பதை நீ புரிந்திருந்தாயானால் நீ பாவி என்பதை மறந்து தைரியமாய் நீ கேட்டிருப்பாய். ஒரு பாவியாய ஸ்திரீட்ட பேசுற தேவன். அப்ப தேவனுடைய குணாதிசயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது என்ன நடக்கிறது? விசுவாசம் பெருகிறது. இப்ப வைராக்கியத்தை பத்தி ஏன் பேசுறேன்னு சொல்ல வரேன்.
தேவனுடைய கேரக்டர் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஃபெய்த்து கூடிரும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றால் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் சொன்னான், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அந்த அறிவு எனக்கு இருக்கிறனால எனக்கு அவர் மேல விசுவாசம் இருக்கு. அவன் சொன்னான், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்வார். எத்தனை பேர் உங்கள் மனதை அவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க? ஆமென். பவுலுக்கு பழைய ஏற்பாடு நல்லா தெரியும். ஒருத்தன் ஒரு பொருளை கொண்டு போய் இன்னொருத்தட்ட ஒப்பு கொடுத்தா அந்த பொருளுக்கு அவன்தான் பொறுப்பு. மோசே எழுதி வச்சான் பிரமாணம். அதில் அந்த பொருளை அவன் தொலைச்சிட்டான்னா, அந்த எந்த மனுஷன் அதை நான் பொறுப்பாக வாங்கினானோ அவன் அதற்கு ஈடு செய்ய வேண்டும். நீங்கள் 10,000 ரூபாய் என்கிட்ட கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் திரும்பி வர வரைக்கும் அந்த 10,000 ரூபாய் திரும்பி நான் கரெக்டாக கொடுக்கணும். கொடுக்கல, தொலைஞ்சிருச்சு, வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, காக்கா தூக்கிட்டு போச்சு, இப்படிலாம் நீ கதை சொன்னீன்னா எது வேணாலும் தூக்கிட்டு போகட்டும், 10,000 நீ கொடுத்துரு. அதெல்லாம் அவன் சொன்னான், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை கையை தட்டு. ஒன்றை நீங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் அவர் அந்நாள் வரைக்கும், எது the day of judgment வரைக்கும் அதை பத்திரமாய் காத்துக்கொள்வாராம். ஃபிக்ஸட் டெபாசிட். எங்க சோல்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு போயிருச்சு. ஆமென் சொல்லுவோம். ஆகவே அது ஒரு நாளும் சேதப்படுத்தப்பட முடியாது. எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. தேவனை குறித்த அறிவு பவுலை தைரியமாய் விசுவாசிக்க வைத்தது. இப்ப நமக்கு விசுவாசம் கூடணும்னா என்ன தேவை? அவரை குறித்த அறிவு தேவை. அவரிடத்திலே குணங்கள், பலவித குணங்கள் இருக்கிறது. ஆனால் சொசைட்டியும் என் அன்புக்குரியவர்களே சர்ச்சும் நமக்கு அதை காட்ட தவறிவிட்டது. சில இடங்களில் திட்டமிட்டே மறைக்கப்பட்டது. தேவன் அன்பானவர், தேவன் கோபமானவர் மட்டுமல்ல, தேவன் இனிமையானவர், தேவன் பழகுவதற்கு இனிமையானவர், தேவன் தயவுள்ளவர். தயவுன்னு என்ன தெரியுமா? அவனுக்கு ஏதாச்சும் செய்யணும்யா, அவனுக்கு என்ன செய்யலாம், ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அதுக்கு பிறகு தான் தயவா. நன்மை செய்ய மனிதன் கொண்டிருக்கும் ஆசையே தயவு. கையை தட்டுங்க. ஆமென். அப்ப தேவன் தயவுள்ளவர்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஏதாச்சும் செய்யணும் அவருக்குள்ள ஒரு ஆசை. அந்த நன்மை செய்யணும்ன்ற ஆசை அவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா? அந்த ஆசைக்கு பேர் தான் தயவா. நீதிமொழிகள் சொல்லுகிறது. அப்ப அவர் தயவுள்ளவர் என்றால் அவருக்கு இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? ஜஸ்டினுக்கு இன்னைக்கு ஏதாச்சும் என் பிள்ளை, நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னிலிருந்து வேலை பார்க்குங்க. அவர் தயவுள்ளவர். கைத்தருவது அவருக்கு. ஆமென். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் கேட்டார் பாருங்க. என்ன செய்யணும் உனக்கு சொல்லு, அதுக்கு பிறகு தயவு. அப்ப தேவன் தயவுள்ளவர், தேவன் கிருபை உள்ளவர், தேவன் இரக்கம் உள்ளவரா. ஐயோ, இப்போ நீங்கள் வந்து நிறைய நேரங்கள் உபவாசம்லாம் போட்டிங்களே, அதுக்கு பதிலாம் இந்த சேனலில் தான் வந்துச்சு. ஐயோ பாவம், விஷயம் தெரியாமல் பிள்ளை, பரவாயில்ல, ஆனாலும் என் பிள்ளைங்க, நான் எப்படிங்க விட முடியும், கொடுங்க. இவன் என்ன நினச்சிட்டான்? நான் போட்ட உபவாசத்தை கர்த்தர் கேட்டார். தம்பி, இந்த பதில் இரக்கத்தில் வந்த பதில், இது தயவுல வந்த பதில். புரிந்து கொள்ள வேண்டும். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் இறங்குகிறார். அப்ப பழைய ஏற்பாடு முழுவதும் எதுல தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு சொல்லுங்க? இரக்கம். அந்த இரக்கத்தில் வாங்கினால தான் இன்னும் வெளியே வர மாட்டேன்றான். இல்லைங்க, கரெக்டாக ஆன்சர் வருதுங்க. ஆன்சர் டே அது உன் மேல இருக்கிற இரக்கத்தில் வந்துகிட்டு இருக்கு. கிருபை என்பது அது வேறு. கிருபை என்பது கிரயத்தின் அடிப்படையில் வருகிறது. இரக்கம் என்பது இரக்கத்தின் அடிப்படையில் வருகிறது. ஸோ இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த உருக்கமுடையவராம். எல்லாத்துக்கும் மேல நல்ல ஹாஸ்ய உணர்வுடையவர். ஒரு என்ன சொல்ல, ஒரு ஜோவியல் கேரக்டர். அவர் சிரிக்கிறார். பைபிள் சொல்லுது அவர் சிரித்தார். கையை தட்டுங்க.
சிரிச்ச கடவுள் என்னைக்காச்சும் உங்களுக்கு பேசியிருக்கிறாங்களா? கடவுள் சிரிப்பார்னு ஒரு பிரசங்கி பேசியிருக்கிறானா? பேசல. ஏனென்றால் அது மறைக்கப்பட்டது, இருட்டடிப்பு செய்யப்பட்டது. கடவுள் எப்படிங்க சிரிப்பாரு? அப்புறம் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும்டா, ஆனா இவங்க போக மாட்டாங்கடா அப்படின்னு சொன்னப்ப ஜனங்கள் எப்படி சிரிக்காம இருந்திருப்பாங்க? கம்பேரிசன் எப்படி சொல்றாரு பாருங்க. எத்தனை இடங்கள்ல விளையாண்டுருக்காரு ஒரு மொழியில. நீர் எங்களை குருடர் என்று சொல்லுகிறீரா? நாங்கள் பார்க்கிறோம். பார்க்கிறோம் என்று சொன்னதினால் தான் உங்களுக்கு பிரச்சனை என்னாரு? ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமா இல்லையா? சொன்னா ஒரு காசை என்கிட்ட காட்டுங்க. என்ன போட்டிருக்குன்னாரு? ராயனோட படம் போட்டிருக்கு. அப்போ ராயன்கிட்ட கொடுத்துரு, ராயனுக்குரிய ராயனு கொடுத்துரு, தேவனுக்குரிய தேவனுக்கு கொடுத்துரு. கலைஞர்லாம் படிக்கணும் அவர்கிட்ட. நான் ஸோ தேவனுக்கு அந்த உணர்வுலாம் இருக்கு. பைபிள் சொல்லு, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பாரா. நகைப்பார் இருக்கு, ஆகடியம் பண்ணுவார்னு இருக்கு. ஆகடியம்னா கேலி பண்றது. டே பாரா, இப்படிலாம் பேசுவாராம். இந்த குணங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து விட்டால் அவரை விட இந்த உலகத்தில் என்டர்டெயின்மெண்ட் வேறு எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஆமாம், நான் நினைக்கிறேன் திடீர்னு வந்து எங்கள் ஸ்கூல் பக்கம் அந்த ஒரு சர்ச் இருக்குது, திடீர்னு மெழுகுவர்த்தியாக எரியும். நான் இப்போ ஏசுனாரே வந்தார், என்ன மெழுகுவர்த்தி எரியும், என்ன பரிச்சை அரிச்சு சொன்னாங்களாப்பா அப்படின்னா அவர் உள்ளே வரும்போது என்ன செய்வார்? கேட்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் பரிச்சை வந்தால் மெழுகுவர்த்தி எரிகிறது, தீபங்கள் தெரிகிறது. அப்போ இந்த மாதிரி யோசிக்க மாட்டார் நீ நினைக்கிறீங்களா? உடனே அவர் பிள்ளைகளே மெழுகுவர்த்தியோடு வந்து விட்டீர்கள் அவர் நினைச்சிருப்பார். என்னப்பா மிட்டம் டெஸ்டா? சரி வாங்க வாங்க வாங்க. பைபிள் சொல்லுது, நான் கூப்பிடும் நாளிலே நீ எனக்கு செவி கொடாதபடினால் நீ பயப்படும் காரியம் வரும்போது, people who are outside of Christ, நீ பயப்படும் காரியம் நான் என்ன செய்வேன்? அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பயப்படும் காரியம் வரும்போது அகடியம் பண்ணுவேன். ஃபுல்லா வாசிங்க இந்த வசனத்தை. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து ஆகடியம் பண்ணுவேன், சிரிச்சு ஆகடியம். ஸோ நல்லா கவனிங்க, கடவுள் எப்படிலாம் கேரக்டர் இருக்கு. அதில் ஒன்று தான் வைராக்கியம். சார் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்துட்டோம், நீங்கள் வைராக்கியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லா அடிகளையும் சிலுவையில் இயேசு வாங்கி விட்டார். பிறகு எதற்காக நீங்கள் வைராக்கியத்தை பற்றி பேசுறீங்க? என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்குள் இருக்கிற எல்லா உணர்வுகளும் தேவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் நமக்குள் இருக்கிற உணர்வுகள் தவறாக பயன்படுத்தப்படுகிறது, அவருக்குள் இருக்கிற உணர்வுகள் சரியாக பயன்படுத்தப்படுகிறது. அதை புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மள்ட்ட இருக்கிற உணர்வு தவறாக பயன்படுத்தப்படுகிறது, அவருக்குள் இருக்கிற உணர்வுகள் சரியாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த உணர்வுகள் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டது. பிசாசு வந்தவரை மால் ஃபங்க்ஷன் ஆகி போச்சு. எல்லாமே தப்பு தப்பா என்ன செய்யப்பட்டது? செயல்பட ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, தேவனிடத்தில் இருக்கிற எல்லாம் சரியாக செய்யப்படுகிறது. அப்ப அதுல ஒன்று வைராக்கியம். இந்த வைராக்கியம் வந்து சிலுவையில இயேசு அறைபட்ட பிறகு எதற்காக அவர் வைராக்கியம் காட்டுறாரு? எதிரிகள் மீது வைராக்கியம் வைக்கிறாரு. நான் பேசினேன் போன வாரம். அப்ப சிலுவையில எல்லாம் முடிச்சிட்டாருன்றீங்க, அப்புறம் என்ன வைராக்கியம் வச்சிருக்கிறாரு? என் அன்புக்குரியவர்களே, எதிரிகள் மீது வைராக்கியம் என்பது எதிரிகளை இறக்க வேண்டும் என்பதல்ல, எதிரிகளுக்கு முன்பாக உங்களை உயர்த்த வேண்டும் என்கிற வைராக்கியம். தேவன் நல்லவராக இருக்கிறாரு, அவனை அழிக்கணும்னா தான் சிலுவை அங்கே வந்து என்ன ஆயிடுது? டம்மி ஆயிடுது. ஆனால் சிலுவை சொல்லுது அவனை அடிக்க கூடாதுன்னு. ஏன்னா எல்லார் பாவத்தையும் சுமந்து தீர்த்திருக்கிறாரு. இப்போ தேவனுடைய வைராக்கியம் என்ன செய்யுது? அவனை ஒரு 20% கீழே இறக்க வேண்டாம், ஆனால் அவனுக்கு முன்னாடி என் பிள்ளைய 20% மேலே நான் உயர்த்துறேன். பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய வைராக்கியம் இடித்ததான். புதிய ஏற்பாட்டில் பைபிள் சொல்லுது, அது பாருங்க, அவர் இடிப்பதற்கான வைராக்கியம் உடையவர் அல்ல, இடிஞ்சு போனதை எடுத்து கட்டுறதுல வைராக்கியம் காட்டுறார். அவரோட வைராக்கியம் ஒரு பாசிட்டிவ் சென்ஸ்ல வேலை பார்க்குது. நான் இந்த பேசிக்கிட்டு இருக்க இந்த வைராக்கியம்ன்றது பாசிட்டிவ் ஒரு மேனரில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். தேவன் என் மேல வைராக்கியமா இருக்கார். என்ன வைராக்கியம்னா, எப்படினாலும் என்னை எழுத்து கட்டுறதுக்கு அவர் வைராக்கியமா இருக்கிறார். என் மேல ஒரு வைராக்கியமா இருக்கிறார், உங்க மேல வைராக்கியமா இருக்கிறார்.
இடிந்து போன விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து கட்டுவேன், என்னுடைய வைராக்கியம் அதை செய்யும். அப்ப வைராக்கியம் எல்லாம் சிலுவைக்கு பின்பாக பாசிட்டிவான வேலையை செய்யுது. இன்றைக்கு நம்ம அதை பார்க்க போறோம். தொடர்ந்து 3வது வாரமாக இந்த தேவனுடைய வைராக்கியம் இயேசு என்கிற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். ஆமென் சொல்லுவோம். பிதாவுக்கு ஒரு வைராக்கியம் இருந்துச்சான். அந்த வைராக்கியம் தான் யாரு? இயேசு என்கிற தலைப்பிலே நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். வாசிப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பாருங்க, ஒரு அழகான வசனம். நம்ம எத்தனையோ தடவை வாசித்துருக்கிறோம். கிறிஸ்மஸில் எத்தனையோ கேரல் ரவுண்டில் பேசியிருக்கிறோம். நம்மளுடைய மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னா, ஒரு வசனத்தை பிடிச்சிருச்சுன்னா மேலே எங்கேயும் என்ன செய்ய மாட்டோம்? வாசிக்க மாட்டோம். ஏன்னா அந்த வசனம் நம்மளுக்கு கவனத்தை ஃபுல்லாக என்ன செஞ்சிடும்? ஈர்த்துரும். நிறைய இடங்களில் சொல்லுவேன், நேற்று உங்களை பார்த்தேன், நீங்கள் என்ன பார்க்கல. ஆமாம், கவனிக்கலன்னு. அப்படின்னா என்ன, பக்கத்தில் நம்மளோட அழகாக ஏதோ ஒரு பொண்ணு கிராஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அவன் அங்கிட்டு பார்த்தேன், நம்மளை பார்க்காம விட்டான். என்ன பாரு, இந்த வசனம் ஈர்த்துருச்சு, கவன ஈர்ப்பு. என்ன வசனம்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய சமாதான பிரபு, நித்திய பிதா. சொல்லிட்டு கீழே சொல்றாரு, கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும்ன்றார். கைத்தட்டுங்க அவருக்கு. இயேசுவை பூமிக்கு அனுப்புனது என்ன தெரியுமா? சொல்லுங்க, கையை தட்டு. நாம் பிள்ளைய பூமிக்கு அனுப்புனதே ஒரு வைராக்கியத்தில் அனுப்புனாரு. அதைத்தான் இன்னைக்கு நான் பேச போறேன். அந்த வசனத்துக்கு கீழே என்ன இருக்கு? வாசிமா. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும். இங்க பாருங்க, தாவீதின் வாசிங்க, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் உன்னுடைய ஜெபம் இதை செய்யும். அப்படி முடிக்கல, என் வைராக்கியம் இதை செய்யும். கையத்தட்டே. Praise God. கடைசி வசனத்தை வாசிமா. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். உன் தியாகம் இதை செய்யும் என்பதல்ல, உன்னுடைய டிசிப்ளின் இதை செய்யும் என்பதல்ல, உன் திறமை இதை செய்யும் என்பதல்ல, உன் சுய சக்தியும் சுய பக்தியும் இதை செய்யும் என்று வேதம் சொல்லவில்லை. என் வைராக்கியம் இதை செய்யும். தாவீதை எடுத்து கட்டுவேன். அவன் கூடாரம் இடிஞ்சு போயிருக்கு. ஆமா, தாவீதின் கூடாரம் இடிஞ்சு போயிருக்கு. ஆனா நான் அதை எடுத்து கட்டுவேன். அவன் கல்லனானாலும் என் பிள்ளடா. சார், என்ன சார் சொல்றீங்க? எடுத்து கட்டுவேன். உன் ஜெபமும் உன் உபவாசமும் இதை செய்யும் அல்ல, என் வைராக்கியம் இதை செய்யும். The zeal of the Almighty will accomplish. அழகா இருக்கு ஆங்கிலத்தில், என் வைராக்கியம் அதை செய்து முடிக்கும். வைராக்கியம் என்ன சொல்லுங்க? ஏதோ பாதி வரைக்கும் வந்துட்டு போறது இல்லை, முடிச்சிரும் மேட்ர. அந்த வைராக்கியம் உங்க மேல என் மேல வச்சிருக்காருல்ல, உங்களுக்கு எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அறகுறையா முடியுமா? அவர் வைராக்கியம் அக்கம்ப்ளிஷ். ஆமென். அக்கம்ப்ளிஷ் பண்ணுமா வைராக்கியம். அவர் வைராக்கியம் அதை செய்து முடிக்கும். பயப்படாதீங்க, சொல்லிட்டார்ல, முடிச்சிருவார். ஆமென், முடிச்சிருவாராம். வைராக்கியம் முடிக்குமா? உங்களை எந்த உயரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கணுமோ அந்த உயரத்தில் உட்கார வைப்பார். என்ன தேவன் பாருங்க, தாவீதோடைய சிங்காசனத்தை மறுபடியும் எடுத்து கட்டுவாராம். தாவீது பழைய ஏற்பாட்டிலே மிகப்பெரிய ஒரு நல்ல மனுஷன். அவன் செஞ்சதையெல்லாம் ஓப்பனாக பிரிண்ட் அடித்து வெளியே அனுப்பிச்சிட்டார் கர்த்தர். அவன் சொல்லியிருக்கான், நம்ம ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க, இங்கே மாடியில் இன்னும் குளிக்கிற பார்த்தலாமா நீங்கள் வைக்கணும். தேவன் சொன்னார், விட்றா,
அது பாட்டுக்கு போகட்டும். இல்லை இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது. அது எப்படி போனாலும் ஒன்றை நான் எங்கே வைக்கணும்னு நினைக்கிறேனோ, ஓட்டு உனக்கு தாண்டா விழுகும். அதாங்க ஆச்சரியம். அவனை வில்லனா காட்டிட்டு கடைசியில் அவன் தான் ஹீரோன்ட்டார். இந்த இந்த இயேசு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா பொய் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் தைரியமாக உண்மை பேசுவீங்க. ஆமாம், ஏன்னா நான் என்ன பேசினாலும் உனக்கு ஓட்டு எங்கே போட வைக்கணும் இருதயத்தில் வேலை பார்க்க போகிறது. கையத்தட்டு. எந்த தாவீதை பற்றி பைபிளில் இவ்வளோ ஓப்பனாக பிரிண்ட் அடித்து உலகம் ஃபுல்லாக கொடுத்தாலும் அம்பிட்டு பேர் என்ன படத்தான் பாடுறாங்க, தாவீதை போல அப்படின்றாங்க. பிசாசு பார்க்குறாங்க, இன்னும் திருந்த மாட்டீங்களாடா, அவன் பின்னாடியே தாழ்றா போறீங்க. என்ன சார், அவர் மேலே ஒரு கிருபை இருக்குது சார், கையத்துக்கு சார் சொல்கிறார். பாரு, அவன் அவ்வளோ பண்ண பிறகு தாவீதை போலன்றாங்க. என்ன ஆண்டவர், என்ன அதான்டா கிருபைன்றார், இதுதான்டா கிருபைன்ன மாதிரி. இந்த கிரேஸ் பரிசேயர்களால் டைஜஸ்ட் பண்ண முடியல. அவர் சொல்றாரு, தாவீதோட சிங்காசனத்தை நான் எடுத்து கட்டுவேன், என் வைராக்கியம் அதை செய்யும். யோசேப்பை பற்றி பேசியிருந்தால் யோசேப்பின் பரிசுத்தம் அதை செய்யும் சொல்லலாம். சாமுவேலை பற்றி பேசியிருந்தால் சாமுவேலின் கீழ்ப்படிதல் அதை செய்யும் சொல்லலாம். தாவீதை பற்றி பேசுறப்ப அவனை தூக்கி எது முடிக்கும்னு சொல்றதுக்கு தாவீதிட்ட என்ன ஒண்ணுமே இல்லை. யோசேப்பிட்ட பரிசுத்தம் இருந்துச்சு, சாமுவேல்கிட்ட கீழ்ப்படிதல் இருந்துச்சு, சிம்சோன்கிட்ட பலம் இருந்துச்சு, ஒவ்வொருத்தனுக்கு என்னமோ இருந்துச்சு, அதெல்லாம் செய்யும். ஆனால் தாவீதுக்கு என் வைராக்கியம் செய்யண்டாங்க. கையை தட்டுங்க சார் நல்லா. ஆமென். நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் உயர்த்தப்படுவேன், நான் மேன்மைப்படுத்தப்படுவேன். எது செய்யும்? கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். அவ்வளோ போதும். அப்படியே ஆமேன் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். இதுக்கு மேலே ஒன்று கேட்கறதுக்கு. ஆமாம், இது போதும்ன்றேன். என்னை ஆசீர்வதிப்பதற்கு, என்னை உயர்த்துவதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லாவிட்டாலும் என்னை உயர்த்துவதற்கு அவரிடத்தில் வைராக்கியம் இருக்கிறது. அந்த வைராக்கியம் அதை செய்யும். வைராக்கியம் என்ன தெரியுமா? ஒருத்தன் அவுட்ஸ்டாண்டிங்காக காட்டணும்னு நினச்சிட்டா அதுக்கு பக்கத்தில் அவனை மாதிரி யாரையும் அவனை மாதிரி இருக்க விடாது வைராக்கியம். புரியுதா? எப்படின்னா, மோசே ப்ராஃபஸி சொல்கிறான், அது அப்படியே யோசுவா என்ன செய்கிறான்? ரசிக்கிறான். சார், எங்கள் தலைவர் டே, எங்கள் தலைவர் பாடுறா, இப்படி ப்ராஃபஸி சொல்கிறாரு, எங்கள் தலைவர் பாடுறா. அதனால தான் யோசுவா தூக்குடான்னாரு கருத்து. என்ன இந்த கோட்டை போட்டு வந்துட்டியா, அலம்பல் தாங்கலையா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அண்ணே சொல்லுங்கண்ணே, என்னண்ணே, தூக்கிடுவார் வெளியே. ஆனால் இவன் ரசிக்கிறான், தலைவனை ரசிக்கிறான். சா, நாங்களாம் எங்கள் லீட்ரு அப்படி ஒரு ஷர்ட்டு ஒரு கேஷுவல் தான் போடுவார், போட்டு இன்வென்னா சார் என்னம்மா நிற்கிறார் பாரு எங்கள் தலைவர். கர்த்தர் சாட்சி, இங்கேருந்து நான் போய் சொல்லக்கூடாதுங்க, ரசிச்சிருக்கிறேன். அப்படி தான் யோசுவா ரசிக்கிறான். எங்கள் தலைவர் ப்ராஃபஸி சொல்கிறார், எங்கள் தலைவர் சொன்னால் அப்படியே நடக்குமையான். திடீர்னு சொன்னார், ஒரு 70 பேர் மேரில் என்னுடைய ஆவியை நான் வைக்க விரும்புகிறேன். ஒன்று பார்க்குறான், சரி தலைவர் 70 பேர் வைக்கிறேன். ஒரு 68 பேர் வந்துட்டாங்க, 2 பேர் என்ன செய்யலை, வரலை. அவன் அப்போ தான் வீட்டில் இருந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான், அவனும் ரெடி ஆகலை. ஜஸ்டின்லாம் வருவாங்க போல் அந்த 2 பேர். இந்த 68 பேர் மேலே கையை வச்சோடனே எல்லாம் ப்ராஃபஸி சொல்கிறாங்க. உடனே அவனுக்கு சந்தோஷம்ப்பா, தலைவர் எவன் மேலெல்லாம் கையை வைக்கிறாரோ அவன்லாம் ப்ராஃபஸி சொல்கிறாங்க, அவன்லாம் ப்ராஃபஸி சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த 2 பேர் வீட்டில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவர்களையும் கர்த்தர் நிரப்பிட்டார். நிரப்பினா அவன் ஓரா பாக்கா பாபா பாட்டு அவன் ப்ராஃபஸி சொல்கிறான். சொன்ன உடனே நேராக பண்ணிக்கிறான். யோசுவா, நிறுத்து 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 நிறுத்து, அன்னையின் தலையில் கை வைக்காமல் நீ எதுவும் சொல்லக்கூடாது, நிறுத்துனோடனே மோசேட்டு இந்த மேட்ரு போயிடுச்சு. நேராக இங்கே வரான், நிறுத்துன்னு சொல்லலை. மோசேட்டு, ஐயா 2 பேர் பாளையத்தில் வெளியிலேருந்து ப்ராஃபஸி சொல்கிறாங்க, அவங்கள நிறுத்துங்க, நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்கு பேப்ப அப்படின்னு பேசணுன்னு மோசே சொல்கிறான், நீ எனக்காக வைராக்கியம் காட்டுகிறாயோ, நீ எனக்காக வைராக்கியம் காட்டுகிறாயோ. வைராக்கியம்னா என்ன? என் தலைவர்னா என் தலைவர் மட்டும்தான் நிற்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சானா அதுக்கு பேர் என்ன? அப்படிதான் கர்த்தர் சொல்றாரு, என் பிள்ளைனா என் பிள்ளை தான்டா. 1000 டூப்ளிகேட் வந்தாலும்
என் பிள்ளை தான் யூனிக்கு. அந்த இடத்துல தேவன் நிற்கும் போது அதுக்கு பேர் தான் வைராக்கியம். உங்களை எப்பவுமே யூனிக்காவே மெயின்டைன் பண்ணுவார். நீங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு அழகு இருக்கும். நீங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு திறம், அதுல வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கா ஒன்று நிற்கும். அது என்னன்னா கடவுளோட வைராக்கியம் அர்த்தம். நான் சில நேரம் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நானும் வயசான பிறகு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே டைல்யூட் ஆயிரும். கடைசி வரை உச்சத்திலாண்டார் பண்ணி எது செய்யும்? என் வைராக்கியம் அதே செய்யும். பயப்படாதீர்கள். நரை மயிர் வரும்போது என்னை கைவிடாதிரும் சொன்னான் தாவீது. முதிர் வயது வரும்போது என்னை கைவிடாதிரும், பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாதிரும்னா கர்த்தர் சொன்ன வைராக்கியம் அதை செய்யும். கடைசியா சொன்னா, நான் சாகுற வரைக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னேன். இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் என்னை கொண்டு பேசினார்னா மெயின் ஆக்டரா வாழ்க்கையை தொடங்கி அப்படியே சைடு ரோல் அப்பா அம்மா ரோல்லாம் எடுக்கல, கடைசி வரை ஹீரோ தான். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டா சொல்லுங்க, ஹீரோவாகி அப்புறம் அப்பா ரோல் எடுத்து அப்புறம் தாத்தா ரோல் எடுத்து அப்படிலாம் உங்கள் லைஃப் முடியாது. கடைசி வரைக்கும் ஹீரோவா. அது வைராக்கியம்னு என்னன்னா, யார் மேலே இருக்குதோ அவங்கள தனியாகவே வச்சிருக்கும். நண்புக்குரியவர்களே, வைராக்கியம் என்ன செய்யணும்னா அந்த ஆளை எப்பவுமே ரசிச்சுக்கிட்டு இருக்கும். கர்த்தர் உங்க மேலே என் மேலே ஒரு வைராக்கியம் வச்சிருக்கிறார். You will be a unique person, evergreen person forever. எப்பவுமே நீங்க அவருக்கு நீங்க தான். இல்லையா சொல்லுங்க. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், ஆனால் தேவன் உங்கள் பேர் வைத்திருக்கிற அன்பும் திட்டங்களும் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. அதான் பிரதர் டிஜெஸ் தினகரனுடைய மெசேஜஸ் நான் கேட்டிருக்கிறேன். அவர் எங்கேருந்து எந்த காலத்தில் தொடங்கியிருக்காருன்னா, எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் ஊழியம் தொடங்கிட்டார். எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் ஊழியத்தை தொடங்கி ரஜினி கமல் காலத்தில் ஊழியத்துக்கு ஹைக்குக்கு போய் அடுத்து விஜய் அஜித் வரைக்கும் வந்துட்டார். சமீபத்தில் இறந்தார். ஆனால் செக்குலர் வேர்ல்டில் 3 ஜெனரேஷன் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இந்த ஒரே ஆள் அடித்து நின்றுக்கிட்டே இருக்கிறார். நான் கம்பேர் பண்ணுறேன். அங்கே இருக்கிற அவன் அவுட் ஆனா அடுத்து இவங்க அவுட் ஆனாங்க, எல்லாம் டம்மி ஆகிட்டாங்க, ஃப்ளாஷ் இது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிட்டாங்க. ஆனால் இவர் ஒவ்வொரு ஜென்ரேஷன் தாண்ட பவரு கூடுது. நான் சொன்னார், உன் வருஷங்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? 30 வயசு இருக்கிறவனுக்கு 30 வருஷம் பலமாக இருப்பார் சார். 50 வயசுனா குறைஞ்சிரும் சார் நீங்கள் சொல்கிறீங்களே. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, 30க்கு 30% பலன் இருந்தால் 50க்கு 50% பலன் இருக்குன்றாரு. வைரம் பாஞ்ச கட்டையாது அப்படி சொல்லுங்க வயசானாலாம். ஆமென். கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிற விஷயம் என்றால், இயேசு கிறிஸ்து தேவனுடைய வைராக்கியம். அந்த வசனத்தை வாசிப்போம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். வைராக்கியம் இதை செய்யும். எதை செய்யுமா? அந்த 6ஆம் வசனத்தை வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஆமென். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமென். கர்த்தத்துவம். இங்க பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், உனக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அதுக்கு கீழே சொல்றாரு, என் வைராக்கியம் இவரை வச்சு இதையெல்லாம் செய்யும். அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவின் வைராக்கியம். நீங்கள் பிதாவின் வைராக்கியத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர்தான் பிதாவின் வைராக்கியம். பிதாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, என்னன்னா அத்தனை பேர் வியாதியை சுகமாக்கணும். இயேசு அனுப்பி அவரை தொட்ட யாவரையும் சுகப்படுத்தினார். பிதாவின் வைராக்கியம். இயேசுதான் பிதாவோட வைராக்கியம் என்பதை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன். 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே மனுக்குலம் வீழ்ச்சிக்குள் கடந்து செல்கிறது. பிசாசு ஒரு மிகப்பெரிய சதியை தீட்டி, ஒரு திட்டத்தை தீட்டி, அந்த சதி திட்டத்தின் கீழே மனுக்குலம் முழுவதையும் வீழ்ச்சிக்குள். ஆதாம் ஒருத்தனை ஏமாத்தி, என்ன சொல்லுங்க, ஆதாம் ஒருத்தனை ஏமாத்தினா என்ன? பொய் சொல்லி.
நீங்கள் 50,000 கொடுங்க, உங்களுக்கு 10 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு பொய் சொல்வது போல, பொய் சொல்லி உண்மை சொல்லி ஏமாத்தியிருந்தா விட்டுருப்பாரு. பொய் சொல்லி அவனை ஏமாற்றி அவனிடத்திலிருந்து ஆளுகையை பறித்து ஆதாம் ஒருவனை பாவத்திற்குள்ளாக்கினதனால் ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் பாவத்துக்குள்ளாக்கிட்டான். இதுக்கு பேர் தான் மிகப்பெரிய சதி. ஆதாமை தாண்டி காயினம் பாவத்துக்குள்ளாக்கி இருந்தா கூட, ஆதாம் இன்னொரு பிள்ளை பெற்றிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சந்ததியெல்லாம் பாவம் இல்லாத சந்ததியாக இருக்கும். அவன் தெளிவாக சரியான நேரத்தில் வந்துட்டான். ஆதாமை விட்டுட்டோம்னா குழந்தை பிறந்துருச்சுன்னா முடிஞ்சிச்சு, அது பாவம் இல்லாத சந்ததி ஆயிரும். அப்புறம் அவங்களுக்கு வேற ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கணும். அதனால சரியான நேரம், சரியான நேரத்தில் உள்ள என்றாயி ஆதாம பாவத்துக்குள்ளாக்கணும். ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் பாவத்துக்குள்ளாக்கின போது கர்த்தர் பார்க்குறாரு, பொய் சொல்லி என் பிள்ளையை ஏமாத்திட்ட, இதை சாப்பிட்டா நீ சாக மாட்டடா. எவ்வளவு பெரிய பொய்! ஆனால் சாப்பிட்டா நீ சாவன்னாரு. அவன் சொன்ன சாக மாட்ட. இது ஒரு நேர்மையான ஒரு போட்டியிலே பிசாசு ஜெயித்ததல்ல. ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி, ஒரு ஏமாற்றி, வஞ்சகித்து ஆதாம்கிட்ட இருந்து வாங்கிட்டான். அப்பதான் கர்த்தருக்குள்ள அந்த வைராக்கியம் எந்திரிக்குது. என் பிள்ளை நீ ஏமாத்தி ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டி ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் நீ எங்க செஞ்சிட்ட? பாவத்துக்குள்ள கொண்டு வந்துட்ட. ஒண்ணுமே செய்யாம அவனை பாவத்துக்குள்ளாக்கிட்ட. இப்பதான் பிசாசை பார்த்து அவர் சொல்றாரு, அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த வார்த்தை வாக்குத்தத்தம் அல்ல. வாக்குத்தத்தம் என்றால் ஆதாம்கிட்ட பேசியிருக்கணும். இது வாக்குத்தத்தம் அல்ல, இது சபதம். கைத்தறிஞர்கள் அவருக்கு இது சபதம். ராமன் சொல்லுங்க அவருக்கு ஆமென். இது ஒரு சபதம். அவரு இங்க நல்லா கவனிங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க உங்கள் நண்பர்களிடத்தில் சொன்னால் அதற்கு பேர் என்னது? வாக்குத்தத்தம். ஆனா உங்க எதிரிட்ட பேசினா அவர் சொன்னார் அவர். அப்ப ஆசீர்வாதம் என்ன, வாக்குத்தத்தம் என்ன? சகலத்தை ஆண்டு கொள்ளுங்கள் பிள்ளைகிட்ட சொன்னார், அது வாக்குத்தத்தம். இவனை பார்த்து பேசினது என்னன்னா, உன் தலைய அவர் நசுக்குவார். நான் நசுக்க மாட்டேன்டா, அவர் வருவார். என் வைராக்கியம் அதை செய்யும். அங்கே தேவன் பிசாசுக்கு எதிராய் வைராக்கியம் கொண்டார். உன் தலையை நான் என்ன செய்வேன்? தலை என்றால் திட்டம், தலை என்பது அறிவு. உன் அறிவு, உன் திட்டத்தை எல்லாம் அவர் வந்து காலி பண்ணுவார். அதைத்தான் ஏசாயா சொல்றான், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கீழே எழுதுறான், கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. இப்பதான் வந்து பாருங்க, நான் மேட்ருக்கு வரேன். ஒரு மிகப்பெரிய சதியை அவன் சொல்லி, அவன் சொன்ன மாதிரியே பூமி முழுவதையும் ஆளுகை செய்வீர்கள் இயேசு சொன்னாரு. பிதாவாகிய தேவன் சொல்லி எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறாரு. 3 அதிகாரத்தில் வந்து இவர் சொன்ன எல்லாத்தையுமே என்ன செஞ்சிட்டான்? காலி பண்ணிட்டான். நீங்க ஆளுவ, சூரியன் ஆளுவ, சந்திரன் ஆளுவ, கடல் ஆளுவ, எல்லாம் சொல்லி முடிக்கிறாரு. அவன் வந்து ஒன்றும் ஆள முடியாது. பழத்தை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கினோன்னு எவ்ரிதிங் வாஸ் கொலாப்ஸ்டு. கர்த்தர் சொன்னார், எதுவும் கொலாப்ஸ் ஆகாது. நான் என்ன சொன்னேனோ, என் பிள்ளை எப்படி ஆளுவார்கள்னு சொன்னேனோ அதே மாதிரி மறுபடியும் என் பிள்ளைகளை வைத்து இந்த பூமியை நான் ஆளுகை செய்வேன். என் வைராக்கி அதை செய்யும். என் குமாரனை அனுப்பி நான் அதை செய்து முடிப்பேன். அடுத்த அதிகாரத்தில், அதே அதிகாரத்தில் அவர் வராரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? பாவத்தில் விழுந்துட்டான் மனுஷன். அந்த அன்பு தேடி வருது. நீ எங்கே இருக்கிற? தேவன் அவன் மேலே கோமாகலை. கோமா இருந்தால் ஒரு ஆள் அனுப்பி வெளியே அனுப்பிச்சி விட்டுருப்பாரு வராமலே. ஆனால் வந்து தேடுறாரு, எங்கே இருக்கிறாய்? ஏன்? விழுந்து போன மனிதன் அன்பை வந்து ரிசீவ் பண்ண முடியாது என்பதை காட்டுவதற்காக அவர் வருகிறார். அவன் சொல்கிறான், நான் ஒளிஞ்சிருக்கிறேன். எதுக்குப்பா ஒளிஞ்சிருக்கிற? எப்போவுமே நீ ஓடி தானே வருவ. அதே அன்பு இப்பவும் இருக்கு, அப்பவும் இருக்கு, இப்பவும் இருக்கு. ஆனால் இவன் அந்த அன்பை பார்த்து பயப்படுறான். என் அன்புக்குரியவர்களே, ஏன் நான் பாவம் அவனுக்குள்ளே வந்துருச்சு. பிசாசு சிரிக்கிறான். நீ எவ்வளவு அன்பை காமிச்சாலும் அவன் உங்களை பார்த்தா பயப்படதாங்க செய்வேன். நீ இவர் கட்டுப்பிடிக்க வந்தால் கூட அவன் பயப்படுறான். ஏன்னா எல்லாமே என்ன ஆயிடுச்சு? சிஸ்டமே ஹேங் ஆயிடுச்சு. அவன் தகப்பனே எதிரியா பார்க்குறான். இப்போ தேவனுக்கு மனிதனை இணைப்பதற்கு மனிதன் சொல்ல நான் தகுதி இல்லாதவன், ஆகவே உங்கள் அன்பை நான் பெறுவதற்கு நான் தகுதியற்றவன் என்கிற இடத்துக்கு வருகிறான்.
சில நேரங்களில் ஃபாரின்லேருந்து சில ஏதாச்சும் நீங்கள் டிவைஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வரும்போது அது டைரக்ட் கரண்ட்டில் ஒர்க் ஆகும். இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஏசி, அங்கே வந்து டிசி. ஏசியில் வந்து அது என்ன செய்யாது, ஒர்க் ஆகாது, சிஸ்டம் அடியாயிரும். ஆனால் தாராளமான கரண்ட்டை கொடுக்கறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ரெடியாக இருக்குது. ஆனால் அது வந்து என்னவாக தான் இருக்கும், டிசியில் ஒர்க் ஆகிறதா இருந்தால் உடனே அங்கே என்ன தேவைப்படுகிறது, ஒரு கன்வெர்ட்டர் தேவைப்படுது. தாராளமான கரண்ட் இருந்தாலும் இந்த சிஸ்டத்தில் நேராக கொடுத்தீங்கன்னா அடி ஆயிரும். அப்படி தான் தேவன்கிட்ட ஏராளமான அன்பு இருந்தாலும் மனுஷன் ரிசீவ் பண்ண முடியல, அடி ஆயிரும். ஏன்னா இவன் டிசியில் இருக்கான், அவர் ஏசியில் இருக்கிறாரு. இப்போ இடையில ஒரு அடாப்டர் தேவைப்படுது, கையை தட்டு. இந்த அடாப்டர் என்ன செய்யுது, இந்த ஏசியை டிசியாக மாற்றி கொடுக்குது. இந்த அடாப்டர் ரெண்டு பக்கமும் கை கோர்க்குது, இந்த கன்வெர்ட்டர் ரெண்டு பக்கம் கை கோர்க்குது. இந்த பக்கம் ஏசியை வாங்குது, இந்த பக்கம் டிசி ஆக்குது. அப்படியே தேவனுடைய அன்பு மனிதன் பெற முடியாமல் திணறிய போது இடையிலே கன்வெர்ட்டராக தேவ கிருபை கடந்து வருகிறது. இந்த கிருபை என்ன செய்து பிதாவோட அன்பை வாங்கி அப்படியே கன்வெர்ட் பண்ணி